பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். பீகாரை சேர்ந்த சத்யம் சுந்தரம், பீகாரில் பூர்ணியா அப்படின்ற இடத்த சேர்ந்தவர் சத்யம் சுந்தரம் சொல்லிட்டு MBA முடிச்சிருக்கிறாரு. இந்த கொரோனா காலத்தில் அவருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. பொதுவாக வேலை இல்லைன்னா எல்லோரும் சோர்ந்து கொஞ்சம் டல்லாகிடுவாங்க. இவர் நம்ம மாற்று ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், விவசாயம் பண்ணலாமா நிறைய யோசிக்கிறப்ப பிளாஸ்டிக் பொருட்களோட தாக்கம் நம்ம நாட்டில் பொதுவாக எல்லா இடங்கள்லையும் எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பையிலேருந்து எல்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கு மாற்றாக நம்ம ஏதாவது செஞ்சோன்னா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப இவர் கண்ணில் க்ரீன் கோல்டு அப்படின்னு எல்லாரும் அன்பாக சொல்கிற மூங்கில் பட்டிருக்கு. அந்த கிராமப்புறங்களெல்லாம் மூங்கில் நிறையா கிடைக்கும், மூங்கிலோட அருமை மக்களுக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த மூங்கிலை வச்சு பிளாஸ்டிக்கு மாற்றாக பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு யோசித்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதை கட் பண்ணி எல்லாம் செஞ்சு பார்க்குறாரு. அப்போ முதல்ல ஒரு 2 பேரோடு ஆரம்பிக்கிறார். சின்ன சின்ன பொருட்கள், பென் ஸ்டாண்டிலேருந்து கிஃப்ட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி அழகு பொருட்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்புறம் இவருக்கு அதில் நல்ல வருமானம் வருது. மக்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கு மாற்றாக வந்திருக்கிற இந்த மூங்கில் பொருட்கள் மேலே ஒரு ஈடுபாடு வருது. அப்புறம் நிறைய பேர் இவர்கிட்ட அதை பார்த்துட்டு எங்களுக்கும் சொல்லித்தாங்களே, நாங்களும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இவருக்கு நல்ல வருமானம் வரதை பார்த்தோன்னையும் மக்களுக்கு இந்த தொழிலை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினப்பு வருது. நிறைய வேலையில்லாத பெண்கள், ஆண்கள், பசங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இவர் ட்ரைனிங் கொடுக்குறார். முதல்ல ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. அப்புறமா அவங்க பழகிட்டு அவங்க நிறைய புது புது பொருட்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சின்னதாக 2 பேரோட ஆரம்பித்த இவரோட நிறுவனம் நிறைய பேர் சேர்ந்து நல்ல பெரிய அளவில் சுற்றுச்சூழலுக்கு நல்லது செய்யக்கூடிய மூங்கிலால், பிளாஸ்டிக்கு மாற்றா மூங்கிலால் நிறைய பொருட்கள் 200 பொருட்களுக்கு மேலே தயாரிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. பீகார் கவர்மெண்ட்டு இவரை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இவருக்கு நிறைய ஊக்கம் கொடுக்குறாங்க, நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. இப்போ அவர் மூங்கில்லையே பெரிய ஒரு கம்பெனிலாம் வச்சு நல்ல அளவில் நடத்திட்டுருக்கிறாராம். ஒரு பிரச்சனைன்னு சோர்ந்து போகாமல் தானும் முன்னேறி தன்னோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையும் உயர்த்துகிற இந்த சத்யம் சுந்தரம் அவர்களுக்கு நமது மனம் நிறைந்த பாராட்டுக்கள். இந்த மாதிரி ஆட்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு உற்சாகம் வரும்ல. நம்மளும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்யணும்னு முயற்சி பண்ணால் கூட பாரு அவங்களாம் எவ்வளோ அழகாக முயற்சி பண்ணி முன்னேறி இருக்காங்க, நம்மளும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு ஊக்கம் வரும். அந்த மாதிரி ஊக்கம் வர்றதுக்காகவே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக எல்லோரும் இதை கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு செய்தியோட சந்திப்போம். வணக்கம்.